கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வேர் துளிர் கிளை பற்றி பார்ப்போமா? ஏசாயா 11:1 ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழுப்பி செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் அடிமரம் என்பது யார்? தாவீதின் தகப்பனாக ஈசாய். அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழுப்பி செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிளை யார்? நம்முடைய இயேசு சுவாமி. தாவீதின் சந்ததியிலிருந்து இயேசு சுவாமி தோன்றுவார் என்பது குறித்து இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த துளிர் கிளையை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். சகரியா 6:12 இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு, அதில் கிளை எனப்படுவதும் ஒரு நாமம். ஈசா எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழுப்பி செழிக்கும். இந்த கிளை நம்முடைய இயேசு சுவாமி. அவருக்கு பல நாமங்கள், அவருடைய நாமங்களில் ஒன்று கிளை. இந்த கிளை எப்படி செழிக்கும்? கிளை என்பது ஒரு மரத்திலே ஒரு உறுப்பு. கிளை மரத்திலே காணப்பட்டால் மாத்திரமே அது செழிக்க முடியும். அடிமரமாகிய ஆண்டவரிடத்துல நாம காணப்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையை செழிக்க முடியும். வேர் ஒரு செடியானது எப்பொழுது மண்ணுக்கடியில வேர் பிடித்து அதை நிலைத்து துளித்து கிளை விட்டு பூத்து காய்த்து கனிதிருந்ததோ, அதுபோல நாமும் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வேறாகிய அவருக்குள்ள நாம இணைந்து கட்டப்பட்டவர்களாக, அவருக்குள்ளாக நாம் துளித்து எழும்பும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருடைய வாழ்க்கை போல நம்முடைய வாழ்க்கையும் செழிக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னிலே நிலைத்திருந்தால் பிழைப்பாய் என்றார். நாம் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டதாக காணப்படும். ஒரு சமயம் எங்களுடைய தோப்புல ஒரு மரம் ஓங்கி வளர்ந்து வந்தது. அதை பார்க்கும் பொழுது இது ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இப்படி காட்டு மரமா வளருதே நினைச்சோம். ஒரு நாள் பயங்கர இடி மழையோடு காற்று வீசியது. அப்பொழுது இந்த மரம் அடியோடு அப்படியே கீழே ஒளிந்து விழுந்து விட்டது. சரி, இனி இந்த மரம் அவ்வளோதான் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சில காலம் கழித்து சரியாக 4 நாள் தொடர்ந்து மழை பெய்யும் பொழுது இந்த மரமானது என்ன செய்து அடிமரத்திலேருந்து துளிர் விட்டு அது வளர ஆரம்பித்தது. அப்போ நாங்கள் அது தோப்பின் மத்தியில் இருந்தபடியினால அதுக்கு தண்ணீர் கிடைத்து கொண்டே இருந்தபடினால இந்த மழை நிமித்தமாக அது வளர ஆரம்பித்தது. யோபு பக்தன் இவ்வாறாக இந்த மரத்தை குறித்து 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையும் வராக சொல்கிறார். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்பவும் தலைக்கும், அதன் இளநிலைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்ததாலும் இளம் மரம் போல் கிளை விடும். மனுஷனோ வென்றால் செத்தபின் ஒளிந்து போகிறான், அனுபவத்திறன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே என்று யோபு பக்தன் சொல்கிறார். மனுஷன் மரித்த பின்பு அவன் நிமித்தமாக ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே சமயம் இந்த மரமானது ஒடிந்து போய் அது காணப்படும் பொழுது மரமானது என்ன செய்கிறது? தலைக்கிறதா. தலைத்து அது என்ன செய்கிறது? துளிர்த்து கிளை எழுப்பி செழிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அழிந்து விட்டதே, இனி என்ன செய்வோம் அப்படின்னு கடன் பாரச்சமையினால் நம்ம ஒளிந்து போயிட்டோமோ அப்படின்னு மற்றவர்கள் கருதும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நாம தெரிவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நங்கூரமாக காணப்படுகிற இயேசு சுவாமியை நம்ம கண்ணோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய கடைக்கன் பார்வை நம்மீது விடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இதை விழுந்து போன அடிமரம் எப்படி செழித்து அதனுடைய வேர்ல இருந்து கிளை எழுப்பி செழிக்குதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? செழிக்க செய்கிறவராக காணப்படுகிறார். ஆனால் நாம் பார்க்க வேண்டிய ஒரே கண்மலை இயேசு கிறிஸ்து. அவரை மாத்திரம் நாம் பார்த்தா மட்டுமே நம்முடைய வாழ்க்கை துளிக்கிறதாக காணப்படும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் தடை வரும். அப்படி தடைகள் வரும் பொழுது நம்ம முழங்கால் படி அவரிடத்துல யுத்தம் செய்யும் பொழுது அவர் நமக்கு முன்பாக ஆவியானவர் தாமே நமக்கு முன்பாக கடந்து சென்று காணப்படுகிற ஒவ்வொரு கலைகளையும் பிடுங்கி நம்மை வெற்றிகரமாக நடக்க கரம் பிடித்து நடத்தி செல்கிறவராக காணப்படுவார். வேறாகிய அவரில் நாம் ஒன்றி இணைக்கப்பட்டவர்களாக, நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்னார், என்னை நிலைத்திருப்பவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்றார். அப்போ நாம கொடியாக அவருடைய செடியில நம்ம பிணைக்கப்பட்டவர்களாக வாழும் பொழுது அவர் தரும் கனியை போல நாமும் அவரின் பிரத்யட்சமாக செயல்படுகிறவர்களாக காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாக காணப்படும். அவர் யூதா கோத்திரத்தை செய்யவும் தாவீதின் வேறுமானவர் என்று வெளிப்படுத்தல் 5:5 சொல்கிறது. அவர் கிளையாக மாத்திரமல்ல வேறாகவும் காணப்படுகிறார்.
கிளை என்ற நாமம் உண்டு, வேர் என்ற நாமமும் உண்டு. அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் என்ற நாமமும் அவருக்கு உண்டு. பல நாமங்களை பெற்ற அவரை நாம் பல நாமங்கள் சொல்லி சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்கும் பொழுது எல்லா கலைகளும் எல்லா பாவை கட்டுகளும் நம்மை விட்டு அகன்று நாம் அவருக்குள்ளாக பிரகாசிக்கிற பிள்ளைகளாக காணப்படுவோம். ஏசாயா 27:6 யாக்கோபு வேர் பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவரில் வேர் பற்றி நிலைத்திருப்போமேயானால் பூத்து காய்த்து பலந்தறிகிறவர்களாக காணப்படுவோம். நாம் தேவனுடைய பிள்ளையாக உறுதியாக உத்தமமாய் அவரை பின்பற்றுவோமேயானால் நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் அழிந்து போகாது. துன்மார்க்கடைய வாழ்க்கை அழிந்து போகும், நீதிமான் வாழ்க்கையே செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் நீதிமான்கள். நாம் ஆண்டவருக்குள்ளாக எல்லா காரியங்களும் பாவர கழுவப்பட்டு அனுதினமும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படும் பொழுது நாம் எத்தனை முறை கீழே விடுவதாக சாத்தான் நம்மை தள்ளி விடுவதாக காணப்பட்டாலும் கரம்பிடித்து நம்மை சேர்த்துக் கொள்கிறவராக மார்போடு அணைத்துக் கொள்கிறவராக காணப்படும் பொழுது அவரை நாம் பற்றி பிடித்து கொண்டு வாழும் பொழுது கிளையாக அவரோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாக காணும் பொழுது கிளை எப்படி செலுத்ததோ அதுபோல அவருடைய கிளைகளாக நாமும் செலுத்து பூமியிலே பலந்தறிகிறவர்களாக ஆண்டவர் நம்மை அழைத்து செல்ல கிருபையுள்ளவராக காணப்படுகிறார். குழியிலே தள்ளப்பட்டவனாக காணப்பட்ட யோசேப்பு கூட குழியிலிருந்து எடுக்கப்பட்டவனாக பார்வோனுடைய சமூகத்திலே பார்வோனுக்கு அடுத்த அதிகாரியாக உயர்த்தப்பட்டவனாக அனைவருக்கும் அவன் பலம் கொடுக்கிறவனாக கணிதனும் சரியாக அவன் காணப்பட்டான். அவன் கண்ட சொப்பனங்கள் எல்லாம் நிறைவேறியது. அந்த யோசேப்பை போல நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு குழியிலே தள்ளப்பட்ட நிலையிலே நாம் காணப்பட்டாலும் ஆண்டவரை என்னோடு கூட நீர் இருப்பீரே, ஆனால் என் கரம் பிடித்து நீர் என்னை வழிநடத்துவேனானால் நானும் இந்த பூமியிலே என் வாழ்நாளெல்லாம் கணிதந்து செழித்து வளருவேனே ஐயா என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்தில் நம்ம அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்தில் காணப்படும் பொழுது நம்மை பிரகாசிக்கிற நீதியின் சூரியனாக அவர் விளங்குவார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும். இவையெல்லாம் ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் எல்லா பாடுகளையும் அனுபவித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தது போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து வேறாகி அவரோடு நாமும் வேர் பற்றி அவரோடு கிளையாக படர்ந்து நாம் வாழ்வோமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கை செழித்தோங்கும். அதாவது இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன், சொஸ்தரிக்கிறேன், வணங்கிறேன்ப்பா. சேஷமாக அப்பா தகப்பனே, கிளையாகிய உங்களுடைய சமூகத்தில் ராஜா நாங்கள் காணப்படும் பொழுது அப்பா நாங்களும் உண்மை போல செழித்து வளர்வோம்ப்பா. வெண்மையில் நாங்கள் மேற்பற்றி துணித்து கிளைவிடும் பொழுது இதை வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதை நாங்கள் அறிந்தோம் ராஜா. அப்பா நீங்கள் கிருபையாய் இறங்கி எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து கைகூறும்படி எங்களுக்கு உதவி செய்யலாம். சேஷமாக எங்கள் பிறந்த நாள், திருமண நாள் காண செய்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக ஆசீர்வதிக்கும். எங்களையும் தாழ்த்தி உடைய கருத்தில் ஒன்று கொடுக்கிறோம். இதே பொருட்படுத்தி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.